ஒரு வைத்தியரும் அவர் மனைவி ரொம்ப நாளாக காட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தேடுறாங்கன்றது அந்த மனைவிட்டையும் அந்த வைத்தியர் சொல்லவும் இல்லை. இந்த அம்மாவும் அவர்கிட்ட கேட்கவே இல்லை, என்ன தேடுறீங்கன்னு கேட்கவே இல்லை. ரொம்ப நாளாகி தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வயசும் ஆகுது. ஒரு நாள் எப்பயும் போல் வழக்கம் போல் வைத்தியர் காட்டுக்கு தேட போகிறாரு. இந்த அம்மா வீட்டில் வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வைத்தியர் காட்டுக்கு தேட போனவர் திரும்பி வந்து பார்த்தா வீட்டில் வயசான அம்மாவுக்கு பதிலாக ஒரு இளமையான ஒரு பெண் நிற்கிறாங்க. அந்த பெண் உடனே வைத்தியர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. உடனே நீ யாருமான்னு கேட்குறாரு. வேற ஒன்றும் இல்லை, நான் உங்கள் மனைவி தான் அப்படின்றாங்க. எப்படி இப்படி இளமை தோற்றம் அப்படின்னு கேட்டப்ப வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் காட்டுக்கு தேட போயிட்டீங்க, உங்களுக்கு கூழ் கிண்டுறதுக்காக கிண்டுனேன். அந்த சமயத்தில் கரண்டி உடஞ்சு போச்சு. நான் பக்கத்தில் இருந்து ஒரு குச்சியை எடுத்து தான் அந்த கூழை கிண்டுனேன். ஆனால் திடீர்னு அந்த கூழ் கருப்பு கலர் ஆனால அந்த கூழை இறக்கி வச்சுட்டு வேற கூழை உங்களுக்கு கிண்டி வச்சிருக்கீங்க அப்படின்றது இருக்காங்க. அப்போ அந்த கருப்பான கூழை நான் எடுத்து குடித்த உடனே இந்த மாதிரி எனக்கு ஒரு வித்தியாசம் வந்துருச்சுங்க அப்படின்னாங்க. உடனே அவர் கேட்டிருக்காரு, எங்கம்மா அந்த குச்சி, இவ்வளோ நாள் அதை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்கம்மா அந்த குச்சின்னு கேட்டேன். அதை எரிச்சு தாங்க உங்களுக்கு 2வது கூழ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். இவர் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்தாராம். நீதி என்னன்னா, மனைவி கிட்ட செய்யும்போது எதையும் சொல்லாமல் செய்யாதீங்க, சொல்லி செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிற கதை தான்.